வணக்கம் know your time 4th standard English unit 2 answers பார்க்க போறோம். Match the correct word with the picture. Sleep, slept, fall, fell, catch, caught, sing, sang. இது வந்து present tense past tense பேஸ் பண்ணி கொடுத்திருக்காங்க. அடுத்து choose and write the correct word in the blanks. Yesterday Siva found his lost pencil. Today Deepa goes. Yesterday Devi missed the bus. Every day Sanjay drinks milk at night. Yesterday Rahim met his friend. இங்கே choose the correct word and rewrite the sentence. இங்கே வந்து ரெண்டு ஆன்சர் கொடுத்துருக்காங்க ப்ரெசன்ட் டென்ஸ் பாஸ்ட் டென்ஸில். நம்ம கரெக்டான ஆன்சர்ஸை எழுதிட்டு அதுக்கப்புறம் அந்த சென்டென்ஸை ரீரைட் பண்ணணும். நீங்கள் ரீரைட் பண்ணிக்கோங்க. எவ்ரிடே மாலா ஈட்ஸ். லாஸ்ட் வீக் த சில்ட்ரன் வெண்ட். லாஸ்ட் மந்த் வேணி பாட் நியூ ட்ரெஸ்ஸஸ். Yesterday the children played a new game. Every day Divya comes to school by walk. Choose and fill in the blanks with the correct word. Yesterday Geeta and her family went to the park. There was a shady tree. They played under the tree. They saw an old man. He sold boiled peanuts. Geeta and her brother bought 2 packets. Everyone spent their day happily. இங்கே நாம் ஃபஸ்ட் லெட்டரை சேஞ்ச் பண்ணி இன்னொரு வேர்ட் நம்ம உருவாக்கணும். வால், ஃபால், நவ், ரோ, நவ், ஜெஸ்ட், பெஸ்ட், பீப், கீப், ரிங், சிங், பேக், சாக். fill in the blanks with the correct pair of rhyming words. ரைமிங் வேர்ட்ஸை வச்சு அந்த பேரை வச்சு நம்ம இங்கே ஃபில் பண்ணணும். The children meet and greet. The fruits fall from a tall. The boy has a new toy. The little mouse went inside the hole of the house. These green parrots like to eat carrots. அப்புறம் பாருங்கள் பிக்சர் கொடுத்து அதுக்கு 3 விதமான 3 டைப்பாக சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம கரெக்டானதை சூஸ் பண்ணணும். அனில் ஹேஸ் அ பிக் ஃபேமிலி. தெர் ஆர் மோர் மெம்பர்ஸ் இன் ஹிஸ் ஃபேமிலிங்கிறது கரெக்ட். இங்கே the coconut tree is tall, the mango tree is short. அடுத்ததா வேலன் is very strong, he can pull heavy loads. இங்கே பாருங்கள் ரீட் த போயம் அண்ட் சர்க்கிள் த ஆன்சர். இந்த போயத்தை நல்லா ரீட் பண்ணிவிட்டு நம்ம அங்கேருந்து கொடுத்துருக்கிற ஆன்சர்ஸுக்கு நம்ம கரெக்ட் ஆன்சர் சூஸ் பண்ணணும். வாட் டஸ் ஈட் ரெஃபர்ஸ் டு. அங்கே ஈட்னு எதை சொல்கிறாங்கன்னா எலஃபண்ட். ஹவு டஸ் அன் எலஃபண்ட் லுக் லைக். இட் இஸ் பிக். த ஆப்போசிட் ஆஃப் பிக் இஸ் ஸ்மால். The long nose of an elephant is its trunk. அப்புறமா ஐ கேன் டூ, ஸ்ட்ராங் அப்படிங்கிற சேம் ரைமிங் வேர்ட் எந்தெந்த வேர்ட்ஸ் எல்லாம் நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணி கரெக்டாக வருதுன்னு பார்ப்போம். சேம் சவுண்ட்ஸை லாங், ராங், சாங். இங்கே பேக், சாக், ரேக், ஹேக். Choose and write the correct word in the blanks. இங்கே the girl eats an orange. The dog slept on the mat. The children play in the park. The boy reads a book. My grandma told many stories to me. Next page, complete the sentence with the correct pair of words. இங்கேயும் அதான் கரெக்ட் பேர் அந்த வேர்டு நம்ம யூஸ் பண்ணணும் ரைமிங் வேர்ட் மாதிரி. The baker bakes many cakes. The brave bear lives in a cave. Batma ties the cow with a long and strong rope. The old man carried a heavy sack on his back. எழுதுங்க. அடுத்ததா டிக் த கரெக்ட் சென்டென்ஸ் ஃபார் த பிக்சர். ஷீ டான்சஸ் பியூட்டிஃபுல்லி ஆன் த ஸ்டேஜ். ஐ மீட் மை ஃப்ரெண்ட் ஆன் மை வே டு ஸ்கூல். த டாக் ஜம்ப்ஸ் அப் டு கேட்ச் த பால். இந்த கரெக்டான சென்டென்ஸ். சூஸ் த கரெக்ட் வேர்ட் அண்ட் ரீரைட் த சென்டென்ஸ். பார்த்தீங்கன்னா டுடே, எவ்ரிடே, எஸ்டர்டே. இது நம்ம கரெக்டான இடத்துல அப்ரோப்ரியேட் இடத்துல வந்து நம்ம போடணும். எஸ்டர்டே மோகனா வென்ட் டு த பார்க். Everyday Malar wakes up at 6 o'clock. Today Rani goes to the beach. Yesterday Rahim bought colorful balloons. நீங்கள் வந்து இந்த ஃபில் பண்ணிவிட்டு அந்த சென்டென்ஸை அப்படியே எடுத்து அடுத்த லைனில் எழுதிடணும். இங்கே பார்த்தீங்கன்னா ரீட் த போயம் அண்ட் ஆன்சர் த கொஸ்டின்ஸ். இங்கே ஒரு போயம் கொடுத்துருக்காங்க. அந்த போயத்தை கேர்ஃபுல்லாக ரீட் பண்ணணும். அதுக்கான ஆன்சர்ஸை நம்ம எழுதணும். டிக் த ஆப்போசிட் ஆஃப் த வேர்ட் ஸ்டாப்ஸ். ஸ்டாப்ஸுக்கு ஆப்போசிட் ஸ்டார்ட்ஸ். ரைட் த ரைமிங் பேர் ஹில், ஸ்டில், ஸ்லோ, ப்ளோ. When do the sheep stand still? போயத்தில் என்ன கொடுத்துருக்காங்க? The sheep stand still when the wind stops.
Choose the correct word and complete passage. Yesterday, Sonu and Monu went to the cinema. The movie was about a robot. The robot danced well in the movie. During the interval, they bought a big bowl of popcorn and they met their friend Sunil. They ate all the popcorn, they watched the movie and went home happily. Choose the poem using the given, complete the poem using the given words. பார்த்தீங்கன்னா இங்கே வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம இந்த போயத்தை நம்மளே கம்ப்ளீட் பண்ண போகிறோம். மீனு அண்ட் பீனு ஆர் டிலைட்டட். தே ஆர் ஸோ எக்ஸைட்டட். த சன் க்ளோஸ் அண்ட் த விண்ட் ப்ளோஸ். தே ஃப்ளை அ கைட் வித் த ஸ்ட்ரிங் ஸோ டைட். தே ரன் அண்ட் ப்ளே அண்ட் ஹேட் அ கிரேட் ஃபன். வாட் அ கிரேட் டே டு கோ அவுட் அண்ட் ரன். மை ஜேர்னலில் இங்கே வந்து ஒரு டெடிபேர் வரைஞ்சி அதுக்கான போயம் எழுதியிருக்காங்க. ஐ ஹாவ் அ டெடிபேர் ஒயிட் அண்ட் க்யூட், ஒயிட் அண்ட் க்யூட், ஒயிட் அண்ட் க்யூட். ஐ ஹாவ் அ டெடிபேர் சாஃப்டர் சில்க் எழுதியிருக்காங்க. இப்போது இந்த ஸ்பேஸில் உங்களுடைய டாய், உங்களுக்கு பிடிச்ச டாயை வரைய சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து நான் இதில் ஒரு சின்ன ட்ரக் வரைஞ்சிருக்கேன். அதுக்கான போயம் எழுதியிருக்கேன். ஐ ஹாவ் அ டாய் ட்ரக், yellow and strong, yellow and strong, yellow and strong. I have a toy truck, big as an elephant, big as an elephant, big as an elephant. இதுதான் என்னோட போயம். உங்களுடைய டாயை வரைஞ்சி உங்கள் போயத்தை எழுதிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். கிரேஸ் மல்டி வீடியோஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.